ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரத்துல சின்னுங்கிற ஒரு சின்ன குருவி தன்னோட குழந்தைகளோட வாழ்ந்து வந்துச்சு. பக்கத்திலேயே ஒரு வீட்ல கனகா அப்படிங்கிற வாத்து தன்னோட முட்டைங்களோட அந்த வீட்ல தனியா வாழ்ந்து வந்துச்சு. சின்ன குருவியும் கனகா வாத்தும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல ரொம்ப காற்றோட மழை பெஞ்சிச்சு. அந்த மழையில சின்ன குருவி தன்னோட குழந்தைகளோட அந்த மரத்திலேயே நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த கனகா, சின்னு, இப்படியே அந்த மரத்துல இருந்தா உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும். நீ என் வீட்டுல வந்து இன்னைக்கு தங்க அப்படின்னு சின்னுட்ட கனகா சொன்னது. உடனே சின்னு தன்னோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு கனகா வீட்டுக்கு போச்சு. அடுத்த நாள் காலையில அப்படின்னு சொல்லிக்கிட்டு குருவி தன் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்துச்சு. வேறு வழி இல்லாம சின்னு தன் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு திரும்பவும் கனகா வீட்டுக்கே போச்சு. என்ன ஆச்சு? நீ சாப்பாடு தேடி போகலையா? திரும்பவும் வந்திருக்க? என்னோட கூடு மழையில காணாம போயிடுச்சு. இனி நானும் என் குழந்தைகளும் தங்குறதுக்கு வேற ஒரு கூடு தான் கட்டணும். அது வரைக்கும் நானும் என் குழந்தைகளும் உன் வீட்டிலே தங்கலாமா? அதை எதுக்கு நீ கேக்குற? நீயும் உன் குழந்தைகளும் எவ்வளவு நாள் வேணும்னாலும் தங்கிக்கோங்க. குருவி தன்னோட குழந்தைகளை கனகா வீட்லயே விட்டுக்கிட்டு கூடு கட்ட குச்சி எடுக்க பறந்துச்சு. நான் வெளியே போயிட்டு வரேன். நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க. யாரு வந்தாலும் கதவை திறக்காதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனகா வாத்து வெளியே போச்சு. இதையெல்லாம் ஒரு நரி ரொம்ப தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. வாத்து வெளியே போனதும் அந்த நரி வீட்டு பக்கத்துல வந்து மெதுவா எட்டி பார்த்துச்சு. அங்க குருவிங்களும் முட்டைகளும் இருக்கத பார்த்து, ஆஹா, இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு உணவு கிடைச்சிருக்கு. குருவிங்க இருக்கு, முட்டைங்க இருக்கு. முதல்ல அந்த குருவிங்களை சாப்பிடணும், அப்புறமா அந்த முட்டையை எடுத்துட்டு போய் பொரிச்சு சாப்பிடணும் சொல்லிக்கிட்டு கதவு பக்கத்துல போய் தட்டுச்சு. கதவு தட்டுன சத்தம் கேட்டதும் குருவிங்க, நான் தான் உங்க நண்பன், கதவை திறங்க. ஏ குருவிங்களா, கதவை திறங்க. உங்களை நான் இன்னைக்கு சாப்பிட போறேன், கதவை திறங்க. நரி கத்துனதும் அந்த குருவிங்க ரொம்ப பயந்துடுச்சு. ஏ குருவிங்களா, நான் சொல்றது கேட்கலையா? கதவை திறங்க. இப்ப நீங்க திறக்கலன்னா நான் கதவை உடைச்சு உள்ள வந்துருவேன். சீக்கிரம் கதவை திறங்க. குருவிங்க ரொம்பவே பயந்து போயிடுச்சு. அப்ப அந்த குருவிங்களுக்கு அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. குழந்தைகளா, நம்ம எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் பயப்படாம தைரியமா இருக்கணும். தைரியமா இருந்தா எந்த ஒரு ஆபத்தையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது அந்த குருவிங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. குருவி ஓடி போய் ஒரு நெருப்பு கட்டையை எடுத்துட்டு வந்து மெதுவா வெளியே எட்டி பார்த்துச்சு. அந்த சமயம் ஓநாய், எப்படியாவது வீட்டுக்குள்ள போகணுமே, எப்படி போறது? யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது குருவி நெருப்பு கட்டையை வெளியே நீட்டுச்சு. அந்த நெருப்பு நரிக்க வால்ல பட்டுச்சு.
நெருப்பு பட்டதும் நரி நெருப்பு நெருப்பு, ஐயோ நெருப்பு நெருப்பு. அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி போச்சு. கொஞ்ச நேரத்துல கனகா வாத்து வீட்டுக்கு வந்துச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் குருவிங்க கனகா கிட்ட சொன்னாங்க. ஐயோ நரி வந்துச்சா? உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இல்ல இல்ல, அத நாங்க நெருப்பு காட்டி விரட்டி விட்டுட்டோம். அப்படியா? சரி சரி, நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. குருவிங்களுக்கு எதுவும் ஆகலைங்கிற சந்தோஷம் இருந்தாலும் கனகா ரொம்பவே கவலையா இருந்தா. அந்த நரி கண்டிப்பா என்னோட முட்டைங்களை பார்த்துருக்கோம். அது திரும்பவும் வந்தா என்னோட முட்டைங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிருமே. கனகா வாத்து ரொம்பவே சோகமாயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதே சமயத்துல சின்ன குருவி ஒரு அழகான கூடை கட்டி முடிச்சிடுச்சு. அப்பாடா, வீடு கட்டி முடிச்சாச்சு. இனி நானும் என் குழந்தைகளும் இங்க சந்தோஷமா இருக்கலாம். சரி, இப்போ போய் நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு வருவோம். அவங்க இந்த வீடை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவாங்க. குருவி கனகா வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா குருவிய பார்த்ததும் குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா அம்மா வந்துட்டீங்களா? அம்மா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நரி வந்துச்சு. அது எங்களை சாப்பிடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ஆனா நாங்க அதை நெருப்பு காட்டி விரட்டிட்டோம். அப்படியா கனகா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நரி வந்துச்சா? ஆமா. என்னாச்சு? நீ எதுக்கு அழுகுற? அதான் எதுவும் ஆகலையே, அப்புறம் எதுக்கு அழுகுற? அந்த நரி திரும்பவும் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது என்னோட முட்டைங்களை எல்லாம் பார்த்துருக்கும். திரும்பவும் வந்தா என்னோட முட்டைங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிரும். கனகா, நீ இந்த முட்டைங்களை எல்லாம் இங்க வச்சா கண்டிப்பா அந்த நரி வந்து எடுத்துட்டு போயிடும். நீ முட்டைங்களை எல்லாம் என்னட்ட தா, நான் அதை என் மரத்துல கொண்டு வச்சுக்கிறேன். அப்போ அந்த நரியால எடுக்க முடியாது. கனகா வாத்துக்கு அது நல்ல ஒரு யோசனையா இருந்தாலும் அது ரொம்பவே சோகமா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேல பறக்க தெரியாது. கனகா, ஏன் நீ திரும்பவும் சோகமாவே இருக்க? சின்னு, நீ முட்டைங்களை எல்லாம் எடுத்துட்டு போனியன்னா நான் என் முட்டைங்களை எல்லாம் எப்படி பாக்குறது? எனக்கு தான் மேல பறக்க தெரியாதே. அப்படி சொல்லிக்கிட்டு கனகா வாத்து அழுதுச்சு. நீ கவலைப்படாத. உன் முட்டைகளை எல்லாம் நீ தினமும் வந்து பார்க்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி செய்யறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு சின்ன குருவி முட்டையையும் குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. அடுத்த நாள் காலையில குருவிங்களா, என்னோட வேலையாயிருச்சுங்க. இன்னைக்கு பாருங்க, உங்களை நான் சாப்பிட்டே தீருவேன். சொல்லிக்கிட்டே நரி வாத்தோட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. ஆனா அங்க இருந்த குருவிங்களும் இல்ல, முட்டையும் இல்ல. இத பார்த்த நரி, இங்க இருந்த குருவிங்களை எதுவும் காணலையே, முட்டையையும் காணலையே. எல்லாம் என்ன பார்த்து பயந்து ஓடிடுச்சா? நரி சுத்தி சுத்தி தேடி பார்த்துச்சு. ஆனா எங்கேயும் காணல. அப்போ மேலே இருந்த குருவிங்க சத்தத்தை கேட்டு நரி மேல பார்த்துச்சு. ஓஹோ, முட்டையெல்லாம் எடுத்துட்டு நீங்க மேலேயா இருக்கீங்க? நீங்க எங்க இருந்தாலும் உங்களை நான் சாப்பிடாம விட மாட்டேன். இப்போ எப்படி மேல போறது? யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சின்ன குருவி ஒரு மாய காலனிய கொண்டு வரத நரி பார்த்துச்சு. குருவி அந்த மாய காலனிய கனகா கிட்ட கொடுத்துட்டு சொல்லிச்சு, கனகா, இது ஒரு மாய காலனி. இத நீ போட்டா மேல நீ பறக்கலாம். இத நீ போட்டுக்கிட்டு இனி உன்னோட முட்டைகளையும் பார்க்க வரலாம். கனகா வாத்துக்கு அந்த காலனிய பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். அது தன்னோட காலில போட்டு பார்த்துச்சு. போட்டதும் அது மேல ரொம்ப தூரமா பறந்துச்சு. ஹா ஹா ஹா, நான் பறக்குறேன். ஹா ஹா ஹா, நான் பறக்குறேன். இத பார்த்த நரி, மாய காலனியா? ஆஹா, இப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை கிடைச்சிடுச்சு. ஏ குருவிங்களா, நாளைக்கு நீங்க தான் என்னோட உணவு. சொல்லிக்கிட்டு நரி அங்க இருந்து போயிடுச்சு. இரவு நேரம் வாத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நரி அந்த மாய காலனியை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஆஹா, மாய காலனி கிடைச்சிடுச்சு. நாளைக்கு காலையில வேட்டைதான்.
ஹா ஹா ஹா. சிரிச்சுக்கிட்டே நரி அங்க இருந்து போயிடுச்சு. பொழுது விடிஞ்சதும் வாத்து தன்னோட முட்டைங்களை பாக்குறதுக்காக காலனிய தேடிச்சு. ஆனா காலனி எங்கேயுமே காணல. அது ரொம்பவே தேடி தேடி பார்த்துச்சு. ஐயோ, என் மாய காலணிகளை காணலையே. இனி நான் எப்படி பறக்கிறது? என்னோட முட்டைகளை எல்லாம் நான் இனி எப்படி பார்ப்பேன்? வாத்து அழுதுகிட்டே வெளியே வந்துச்சு. அப்போ அந்த நரி மேல பறந்து குருவிங்க கிட்ட போறத அந்த வாத்து பார்த்துச்சு. ஹா ஹா ஹா. ஏ குருவிங்களா, என் வால்லையா நெருப்பு வச்சீங்க? இன்னைக்கு நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லிக்கிட்டு குருவிங்க பக்கத்துல போச்சு. உடனே வாத்து, இங்க இருந்து போயிடு. குருவிங்களையும் முட்டைங்களையும் எதுவும் பண்ணிடாத. ஆனா அந்த நரி கனகாவாத்து சொல்றது எதையுமே கேட்கல. கனகாவாத்து பறந்து போய் நரிய தாக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால பறக்கவே முடியல. ஐயையோ, என்னால பறக்க முடியலையே. நான் எப்படி குருவிங்களையும் முட்டையையும் காப்பாத்துறது? வாத்து பறக்க ரொம்பவே முயற்சி செஞ்சுச்சு. ஆனா அதால தூரமா பறக்க முடியல. எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க. கத்துனதை கேட்ட வாத்து பயப்படாதீங்க, நான் எப்படியாவது உங்களை காப்பாத்துறேன். சொல்லிக்கிட்டே கனகாவாத்து முழு தைரியத்தை திரட்டி தன்னுடைய ரெக்கைகளை வேகமா அடிச்சிச்சு. நான் பறக்கிறேன், நான் பறக்கிறேன். ஏய், நான் பறக்கிறேன். வாத்து பறந்து போய் நரி போட்டிருந்த காலனிய கலட்டி விட்டுடுச்சு. ஐயையோ, என் காலணிகள். ஆ ஆ. கத்திக்கிட்டே அந்த நரி கீழே விழுந்துடுச்சு. கனகாவாத்து தன் குழந்தைங்களை நரிகிட்ட இருந்து காப்பாத்துனது தெரிஞ்ச சின்னு கனகாவாத்துக்கு நன்றி சொல்லுச்சு. இப்போ உனக்கு உயரமா பறக்க முடியுது. இனி உனக்கு அந்த மாய காலனி தேவையில்லை. ஆமா ஆமா, இனி எனக்கு அந்த மாய காலனியே தேவையில்லை. ஹா 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 ஹா.